الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين أما بعد கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இஸ்லாம் என்பது 5 விஷயங்கள் மீது நிறுவப்பட்டுள்ளது. அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை, முஹம்மத் அல்லாஹ்வின் தூதராவார் என்று சாட்சி சொல்வதும், தொழுகையை நிலைநாட்டுவதும், ஜகாத் கொடுத்து வருவதும், நோன்பு நோற்பதும், ஹஜ் செய்வதும், இந்த 5 விஷயங்கள் இஸ்லாத்தின் அடிப்படைகள் என்று ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் தெரியும். இந்த அடிப்படை தகவல், அடிப்படை கல்வி தெரியாமல் எந்த முஸ்லிமும் இருக்கக்கூடாது. இந்த 5 அடிப்படைகளும் இஸ்லாத்தின் தூண்கள் என்று அழைக்கப்படுகிறது. இதில் முதலாவது அடிப்படை, அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை, முஹம்மது அல்லாஹ்வின் தூதராவார் என்று சாட்சி சொல்வது. இந்த கலிமாவுக்கு பல சிறப்புகள் குர்ஆன் ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அழைப்பு பணியை ஆரம்பித்த பொழுது அந்த மக்கத்து காஃபிர்களை பார்த்து சொல்வார்கள், கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹு. லா இலாஹ இல்லல்லாஹ் என்று பொருள் அறிந்து அதை ஒப்புக்கொள்ளுங்கள், அதை சொல்லுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். எனவே இம்மை மறுமையின் வெற்றியை இந்த கலிமாவை உளப்பூர்வமாக, உள ரீதியாக புரிந்து அதை ஒப்புக்கொள்வதில் தான் இருக்கிறது. இந்த கலிமாவை ஏற்றுக்கொண்டால்தான் இம்மை மறுமையின் வெற்றி. இந்த கலிமாவை சொல்லுங்கள், வெற்றி பெறுவீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸிலே ரசூல் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அல் ஈமானு பித்உ வ சித்தூன அவ் பித்உ வ சப்ஊன ஷுஅபா அஅலாஹா கௌலு லா இலாஹ இல்லல்லாஹ். இறை நம்பிக்கை, ஈமான் என்பது 60க்கு மேற்பட்ட அல்லது 70க்கு மேற்பட்ட கிளைகளை கொண்டது. 70க்கு மேற்பட்ட கிளைகள், 70க்கு மேற்பட்ட பகுதிகள் உண்டு இந்த ஈமானுக்கு. அதில் மிக உயர்ந்த பகுதி, மிக உயர்ந்த கிளைதான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற அந்த கலிமாவை சொல்வது, சாட்சி சொல்வது. அதுனாஹா, அந்த 70 பகுதிகளில் மிக தாழ்ந்த பகுதி, கடைசி கிளைதான் இமாதத்துல் அதா அனி தரீக், பாதையில் கிடக்கும் நோவினை தரும் பொருளை அகற்றுவது, மக்களுக்கு உதவி செய்வது. வல் ஹயாஉ ஷுஅபத்தும் மினல் ஈமான், வெட்கமும் அந்த ஈமானுடைய கிளைகளில் ஒரு கிளையாகும், ஈமானுடைய ஒரு பகுதியாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு ஹதீஸிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார், நாளை மறுமை நாளிலே அத்தனை மக்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நபரை அழைப்பான். அந்த நேரத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மக்களுக்கு ஏடுகளை, அவர்களுடைய அமல்கள் எழுதப்பட்ட ஏடுகளை வழங்கக்கூடிய தருணம் அது. ஒரு நபரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழைத்து விசாரிப்பான். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், ஃபயன்ஷுரு அலைஹி 99 சிஜில்லன் குல்லு சிஜில் மிஸ்லு மத்தில் பஸர். அந்த நபருடைய அமல்கள் எழுதப்பட்ட 99 ஏடுகள் கொண்டு வரப்படும். அதில் ஒவ்வொரு ஏடு எவ்வளவு பெரியது என்று சொன்னால், பார்வை எட்டும் அளவிற்கு, பார்வை எட்டும் தூரத்திற்கு அந்த ஒரு ஏடு இருக்கும். அவ்வளவு பெரிய சைஸ். இப்படி 99 ஏடுகள் கொண்டு வரப்படும். அதில் அவர்களுடைய பல செயல்பாடுகள் எழுதப்பட்டிருக்கும், தீமைகள் எழுதப்பட்டிருக்கும். 99 ஏடுகள். அந்த 99 ஏடுகள், அதில் ஒவ்வொரு ஏடும் பார்வை எட்டும் அளவிற்கு பெரிய ஏடுகள். அது எல்லாமே ஒரு தட்டில், மீசான் தராசுவின் ஒரு தட்டில் வைக்கப்பட்டு, பிறகு ஒரு ஏடு கொண்டு வரப்படும். அந்த ஏட்டிலே லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா எழுதப்பட்டிருக்கும். அந்த கலிமா எழுதப்பட்ட ஏடு நன்மையின் தட்டில் வைக்கப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அந்த கலிமா எழுதப்பட்ட ஏடுதான், அந்த தட்டு தான் கனமாக இருக்கும். இது எப்படி கிடையாது, உலக வாழ்க்கையில் உள்ள தராசு மாதிரி கிடையாது. உலக வாழ்க்கையில் உள்ள தராசுவில் அந்த செய்திகள் எழுதப்பட்டு இருக்கட்டும், எழுதாமல் இருக்கட்டும், ஒரு பக்கம் நல்ல பல கருத்துகள் எழுதப்பட்ட ஒரு புத்தகத்தை, 10 புத்தகத்தை வையுங்கள். இன்னொரு பக்கம் எந்த செய்தியும் எழுதப்படாத ஒரு 100 புத்தகத்தை வையுங்கள். அந்த 100 புத்தகம் உள்ள ஒரு ஏடுதான் என்ன செய்யும், கனமாக இருக்கும்.
ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மீசான் அப்படி அல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரவர்களுடைய அமல்களுக்கு ஏற்ப அந்தந்த அமலுக்கென ஒரு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பார்வையில் வெயிட் உண்டு, ஒரு எடை உண்டு, கனம் உண்டு. அதற்கு ஏற்பதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த தராசுவிலே எடை பார்ப்பான். ஆகவே 99 ஏடுகள் தீமைகளால் நிரப்பப்பட்டிருக்கும். அதை விட அந்த ஒரு கலிமா எழுதப்பட்ட ஏடுதான் கனமாக இருக்கும் என்று ரசூல் அவர்கள் சொன்னார்கள். இதே கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை ஒருவர் மொழிந்த நிலையில் இந்த உலகத்தை விட்டு சென்றால் அதை குறித்து ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள், மன் கான ஆகிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah. எவருடைய கடைசி பேச்சு இந்த உலகத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற இந்த கலிமா இருக்குமோ அவர் சொர்க்கத்தில் நுழைந்து விட்டார். அவர் சொர்க்கவாசி என்பது உறுதியான விஷயம், நிச்சயமான விஷயம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஆனால் அன்பானவர்களே, கலிமாவுக்கு இப்போது நாம் சில சிறப்புகளை சொன்னோமே, இந்த சிறப்பெல்லாம் நமக்கு எப்போது கிடைக்கும் என்று சொன்னால் அந்த கலிமாவை புரிந்து பொருள் உணர்ந்து சொல்ல வேண்டிய முறைப்படி சொல்லி அந்த கலிமாவுக்கு ஏற்படுத்தி வாழ்ந்து காட்டினால்தான். வெறுமனை லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வதால் இந்த சிறப்பு எல்லாம் கிடைக்காது. எனவே இந்த கலிமாவை எப்படி பொருள் உணர்ந்து சொல்ல வேண்டும், இந்த கலிமா நம்மிடத்தில் வலியுறுத்தக்கூடிய விஷயங்கள் என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய துருஸில் நாம் இன்ஷா அல்லாஹ் தெரிந்து கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் இந்த கலிமாவை ஷஹாதாவை சொல்ல வேண்டிய முறைப்படி சொல்லி அந்த கலிமா நம்மிடத்தில் வலியுறுத்தக்கூடிய விஷயங்களை எல்லாம் வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.